கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 20/8/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னோட வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பின் பிரசனம் எப்போதும் இவரோடு இருந்து செயல்படும்படி செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபை ஒன்றே இவரை தாங்கி வழி நடத்துவதாக. உங்களுடைய நன்மைக்குள்ளாக இவரை எப்போதும் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படுவதாக. உடைய நன்மை எப்பொழுதும் உண்டாகட்டும். சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை பாடி துதிக்கும்படியான கிருபை இவருக்கு தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 20/8/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்பின் பிரசனம் தேசத்தில் இருப்பதாக. உடைய கிருபையானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன்னப்பா. உடைய தெய்வீக பிரசனத்தினால தேசத்தை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடி இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.